அன்னதானம்னு சொல்லும்போது, அங்காளம்மனுக்கு வந்து சாத்வீகமான உணவு முறைய விட, அசைவ உணவுகள் வச்சு கூட இல்ல சிலர் கிடையாது. அத படைச்சுட்டு வந்து வராங்க. செய்யறாங்க. அது அங்க வந்து ஒவ்வொருத்தரு ஒ வண்டி கட்டிக்கிட்டு, பஸ் வச்சுக்கிட்டு, இப்பல்லாம் பஸ் வச்சு, வேன் வச்சுக்கிட்டு, அங்க தனியா ஆடுகள்லாம் கொண்டு வந்து அறுத்து எல்லாம் செய்யறாங்க. இப்ப நான் காஞ்சிபுரத்துல சொன்ன அதே விஷயம் தான் அதுவும். நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு திரும்பி வரும். நீங்க சாத்வீகமான உணவு குடுத்தா, உங்களுக்கு சாத்வீகமான நல்ல குணங்கள் தான் வரும். ரத்தத்த கலந்து குடுத்தீங்கன்னா, அது என்னவோ அதான் வரும். இதுல எதுவும் தடையே கிடையாது. நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ, அது வெளிய போகும். நீங்க என்ன சுவாமிக்கு குடுக்குறீங்களோ, அது உங்களுக்கு நிச்சயம் திரும்பி வரும். சாத்வீகமான உணவு குடுத்து பாருங்க. சாத்வீகமா சுவாமி எவ்வளோ அழகா செய்யறாருன்னு தெரியும். அந்த அம்மா எவ்வளோ கருணைன்னு தெரியும். ஒரு உயிர் பலிய எப்ப குடுக்கணும், எதுக்கு குடுக்கணும்னு இருக்கு. அப்பதான் அத பத்தி பேசணுமே தவிர, மத்தபடி எங்கேயுமே இல்ல. ஒரு உயிருக்கு சமமான விஷயங்களா சிலது இருக்கு. அத செய்யலான்னு நம்மளோட முறைகள் சொல்லுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 முக்கியமான பொருள். 1 எலுமிச்சம்பழம், 2 தேங்காய், 3 வெண்பூசணிக்காய். ஏன்னா பூசணிக்காலும் பல வகை இருக்கு. பரங்கிக்காய், வெண் அந்த இது பூசணி. கல்யாண பூசணிக்காய். ஏன் இந்த 3 பொருட்கள்? இந்த 3 பொருட்கள் மட்டுமே உங்களுக்கு போதுமானது. இத மீறின எந்த ஒரு பலியும் தேவையே இல்ல. அந்த வகையில அத மட்டும் செஞ்சீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். நீங்க உயிர் பலி குடுக்கறது உங்களோட விருப்பத்துக்கு குடுக்குறீங்க. உங்களோட விருப்பத்துக்கு குடுக்குறீங்க. இதுக்கு அவசியம் கண்ணப்பர தான் சொல்லணும். கண்ணப்பர் பன்றிக்கறியை கொண்டு போய் படைத்தார். அத சுவாமி ஏத்துக்கிட்டாரா? கிடையாது. ஏற்றுக்கொண்டதாக காண்பிக்கப்பட்டது. ரொம்ப அழகா வந்து மறைமலை அடிகள் அத எழுதியிருக்கார். கண்ணப்பனின் பக்தியை ஏற்றுக்கொண்டு, அவன் படைத்ததை ஏற்றுக்கொண்டதாக காண்பிக்கப்பட்டதே தவிர ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் அசைவ பிரியரும் கிடையாது. அவர் அந்த உணவு பிரியரும் கிடையாது. பக்திய தான் அங்க பார்க்கிறார். அந்த பக்திக்காக நீ குடுத்தத ஏத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரே தவிர, மத்தபடி நீங்க எத குடுத்தாலும் நீங்க என்ன குடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். உங்களுக்கு என்ன வேணும்? அத குடுங்க. அது உங்களுக்கு திரும்பி வரப்போகுது. அந்த வகையில என்ன கேட்டீங்கன்னா, அனைத்து விதமான பலிகள தவிர்க்கலாம். அப்படி பலி குடுக்கணும்னா, அதுக்கு சமமான அ இந்த 3 பொருட்கள எலுமிச்சம்பழம், தேங்காய், வெண்பூசணிக்காய பலி குடுக்கலாம். மற்றபடி சாத்வீகமான உணவுகள குடுக்கறது ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல விளக்கம் சொன்னீங்க.